சங்கீதம் 84 ராகம் மத்தியமாவதி. இந்த பாடலில் சில அந்நியஸ்வர கலப்புகளும் உள்ளன. இது கோராகியரின் புகழ் பாடல். பாடலின் தலைப்பு திருக்கோயிலுக்காக ஏங்குதல். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இன்பமயம். என் ஆத்துமா ஆண்டவர் கோயிலின் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. என் உடலும் உள்ளமும் என்றும் உள்ள இறைவனை தொழுகிறது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இன்பமயம். என் ஆத்துமா ஆண்டவர் கோயிலின் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. உமது வீட்டில் தங்கியிருப்போர் உண்மையில் பேறு பெற்றோர். அவர் ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார், உம்மிலே பலன் கொள்ளுவார். இதயத்தை நல்ல நிலமாய் கொண்டவர் என்றென்றும் பேறு பெற்றோர். அவர் அழுகையின் பள்ள தாக்கினை உருவ கடந்து ஜெயம் பெறுவார். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பம் கேட்டருளும். யாக்கோபின் ஆண்டவரே, நீர் செவியை சாய்த்தருளும். நீர் அபிஷேகம் செய்தவரின் முகத்தை பார்த்தருளும். அழுகை என்னும் பள்ளத்தாக்கில் பருவமழை பொழிந்து, அங்கு நீரூற்றுகளும் குளங்களும் தோன்றி செழிப்பை தருகின்றன. அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் வலிமையை பெறுகின்றனர். அவர் சீயோனில் திருத்தலம் வந்து இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இன்பமயம். என் ஆத்துமா ஆண்டவர் கோயிலின் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. என் உடலும் உள்ளமும் என்றும் உள்ள இறைவனை தொழுகிறது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது முற்றங்களில் தங்கும். ஒரு நாளே மேலாம் பொல்லாதவரின் கூடாரம் வீணாம். உம்மை நம்பும் மானிடர் எல்லாம் உண்மையாய் பேறு பெற்றோர். அவர் நன்மையை மேன்மையை பெறுவார், ஆண்டவர் அரணாயிருப்பதனால். படைகளின் ஆண்டவரே, உமது திருத்தலம் உறைவிடமாய். அடைக்கலான் தகைவிலான் குருவிகட்கும் அவற்றின் குஞ்சுகளுக்கும் உள்ளது. கோயில் முற்றங்களுக்காக
இறைவனை தொழ